அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிர். ஓர் உண்மையை கூறட்டுமா? இந்த உலகம் துக்ககரமானது. இந்த வாழ்க்கை துன்பமயமானது. இங்கு நீ நினைத்தது எதுவும் நடப்பதில்லை. நினைக்காததெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனனம் முதல் மரணம் வரை அனைத்தும் துன்பமாய் தோன்றுகிறது. அப்படி இருந்தும் நீ திரும்ப திரும்ப பிறவி எடுக்க ஆசைப்படுகிறாய். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம், இந்த உடல், இந்த வாழ்க்கை, இந்த அண்ட சராசரம், பஞ்சபூதங்கள், உருவ பேதங்கள் அனைத்தும் நீயாகவே இருக்கிறாய். அதில் ஆன்மாவாய் நிறைந்து இருக்கிறாய். இவை யாவும் உன்னிலிருந்து வெளிப்பட்டவை. நீயாகவே படைத்து கொண்டவை. அதில் நீயாகவே நிறைந்து இருக்கிறாய். ஆக அது உனக்கு இன்பமாக தோன்றுகிறது. ஆனால் இங்கு வாழ்வது துன்பமயமானதாக இருக்கிறது. ஏன் இந்த கர்மா? ஏன் இப்படிப்பட்ட கர்ம வினைகள்? எதையும் மாற்ற முடியாமல் தவிப்பது ஏன்? மேலும் இவை துன்பமாய் காட்சி தருவதற்கு என்ன காரணம்? இதனை நீ புரிந்து கொள்வாயாக. ஏனென்றால் நீ ஒன்றை மறந்தே போனாய். அது நீ ஆன்மா. நீதான் படைத்தவன். நீதான் பரம்பொருள். நீதான் இந்த பிரபஞ்சம். நீதான் அனைத்து தோற்றங்களும், அனைத்து ரூபா அரூபங்களும். இதில் இன்பம் துன்பம் என இரண்டுபட்ட நிலை அனைத்தும் நீயே என்பதை மறந்தே போனாய். ஆனால் இவற்றிலிருந்து உன்னை பிரிக்க இயலவில்லை. திரும்ப திரும்ப புனரபி ஜனனம், புனரபி மரணம் என மீண்டும் மீண்டும் பிறந்து எழுகிறாய், வாழ்ந்து பார்க்கிறாய், மடிந்து மறைந்து போகிறாய். இதற்கு விடிவு இல்லையா என்றால் அந்த விடியல்தான் நான் தரும் தியானம். இந்த தியானத்தால் முதலில் அஞ்ஞான இருளை விளக்குகிறாய். அதுதான் இந்த உடல் நான், மனம் நான் எனும் அறியாமை மயக்கம். இந்த அறியாமை உன்னை விட்டு விலகுகையில் நீயாக வெளிப்படுகிறாய். அந்த நொடியிலிருந்து நீ உன்னை நேசிப்பதல்ல, இந்த உலகை நேசிக்கிறாய், இந்த உயிர்களை நேசிக்கிறாய், இந்த அண்ட சராசரங்களை நேசிக்கிறாய். அனைத்தும் நீயாக இருப்பதை காண்கிறாய். உனக்கு அந்நியமாய் தோன்றுகையில் இந்த பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் உன்னை பயமுறுத்துகிறது, அதிர்ச்சி அடைச் செய்கிறது, ஆச்சரியமூட்டுவதாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஆன்மாவாய் உன்னை நீ அறிகையில், நீயே பிரம்மம் என்பதை உணர்கையில், நீ எங்கும் நிறைந்த பரிபூர்ணமாய் இருப்பதை சேர்ந்து தெளிகையில், இப்பொழுது உனக்கு பயம் இல்லை, உனக்கு துன்பம் இல்லை, உனக்கு துக்கம் இல்லை, பேரானந்தம் மட்டுமே எஞ்சியிருக்கிறது. உன் சுய மகிமையில் நிலைத்தவாறு நீ திளைக்கிறாய். ஆகவேதான் வேதகால ரிஷிகளிலிருந்து இந்த கால ஞானிகள் வரை அனைவரும் தன்னை தேடுகிறார்கள், தேடினார்கள், தேடி அடைந்தார்கள், ஆனந்த அனுபூதி பெற்றார்கள். ஆகவே தியானம் செய், உன்னை நீ அறி. உனக்கு அந்நியமாய் துன்பம் தரும் அனைத்தும் மாயை. அந்த மாயை விலகுகையில் நீயாகவே இருப்பதை உணர்கையில் பேரானந்தம் பொங்கிப் பெருகும். இப்பொழுது உனக்கு பயமற்ற நிலை. நீ அபயன் என்பதை உணர்வாய். எங்கும் நிறைந்து நிற்பதை அறிவாய். அதற்கான ஒரே ஒரு வாசல் தியானம்தான். என்ன புரிகிறதா? எனது அன்பு நிறை அருளாசிர். நன்றி செய்க, நலமே பெறுக.